டிரைவர் கோழி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி பைய. இந்தாப்பா 1/4 கிலோ 1/2 கிலோ ஊத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வருது. யோ நீ இத பாத்துக்கியா, கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ கொஞ்சம் குறைத. நிறுத்து தாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு துக்குடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா, இன்னொரு 1/2 கிலோ போட தேல. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்லட்ட வேற கடையை பாத்துக்கிறேன். யோ இரு காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல ஓன அவ்வளவுதானே? பார்த்தா கோயா மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா, கரெக்டா 2 கிலோ போதுமா? ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கினே, இது 2 ஒரு கோழி தான்யா. வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது. இது 2 ஒண்ணு தானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. வெட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 பா. குடா எதனா சில்லற மூலவன்மா. வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்குனியா இல்ல அதுலயே கமிஷன் அடிச்சிட்டியா? கமிஷன் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய் என்ன குருடன்னு நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? 2 காலு. இது 2 காலு. மொத்தம் ஒரு கோழிக்கு 2 காலு. அடே என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையல கோழி வாங்கனப்ப நீ ஏமாத்துறதா? 2 கோழி ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்? என்ன படிச்சுக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சிட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3னாரு, நீ என்ன படிச்சுக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான். 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது யார் தெரியுதா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த படம், இது 27 வயசுல ஏத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அது எப்படி எப்படி? பெருசாரு சொல்ல உச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது. அது 2 ஒண்ணு தானே? ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓனர்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ. நான் ஒரு மனோதத்துவ டாக்டர், புரியுதா? உன் பிரச்சனை என்னங்கறத தெளிவா சொல்லணும், அப்பதான் நான் ஹெல்ப் பண்ண முடியும். தெரியுதா? பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணு தனியா இல்ல டாக்டர். நான் கொஞ்சம் முன்னாடி வரலாமா? வாயேன். சொல்ல போனா எனக்கு நானே தான் பிரச்சனை. உண்மைய தெளிவா சொல்லணும். சொல்லு. சொல்றேன். இப்ப உதாரணமா உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்துல உன் பிரச்சனை என்னங்கிறது இப்ப புரியுது. அதேதான் டாக்டர். பெண்கள்னாலே எனக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு அப்சஷன், அதிகமான ஒரு ஈடுபாடு. அதான் என்னுடைய குணச்சித்திரம். பொம்பளை வீக்னஸ், இது பெரிய குணச்சித்திரமா? அரைஞ்சு விடுவேன் ஜாக்கிரதை. மேல சொல்லு. கல்யாணம் ஆனவனா, அழகான மனைவி இருக்கா, ஆனா என் மனசு ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும் அத்தனை கவிஞர்களும் என்னுள்ள அடக்கம். ஆமா ஆமா, திருட்டு முத்தத்துக்கே தனி ருசின்னு பழமொழி இருக்கா? இந்த பழமொழி சரியான வெரிஃபை பண்ணிக்கணும்னு அடிக்கடி தோணுது. வீக்னஸ் இதெல்லாம் இயற்கை தானப்பா. இது பரம்பரையா வர வீக்னஸ் நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு 3 வைஃபா,
4-5 தொடர்புகள் வேற உண்டா. இந்த வீக்னஸ் என் பரம்பரையோட போயிடணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், மருந்து சாப்பிடணும். மருந்துனால குணப்படுத்துற வீக்னஸ் இல்லது, மதம் தான் குணப்படுத்த முடியும். யூ மீன் ரிலிஜன்? பாவ மன்னிப்புகள் பாதிரியார்கிட்ட கன்ஃபஸ் பண்ற மாதிரி பாரம் குறையும். என்னோட ரிலிஜன்ல அந்த மாதிரி இல்லையே டாக்டர். ஏற்படுத்திக்க. ஒரு நல்ல மனுஷனா பார்த்து, நல்ல ஆஸ்திகனா பார்த்து கன்ஃபஸ் பண்ணு. டெய்லியா? தேவைப்படும் போது. உனக்கு நோ ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஃபீஸ்? நோ ஃபீஸ். இப்ப என்ன பண்ற? உடனே புறப்படுற. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உன் வீக்னஸ் எனக்கு வந்துடும். புறப்படு. என்னங்க, என்ன நடந்துச்சு? ஏன்பா ஏன் கத்துன? பியூர், இவங்களை இன்னும் நல்லா பார்க்கத்தான். பாய்.